ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினால் மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து இந்த காலை ஜெபத்திலே எங்களை நீ கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை காணப்படும், தடைகள் யாவும் நீக்கப்பட அதிசயங்களை காணப்படும். வர வேண்டிய பிள்ளைகள் வந்து சேர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya. நல்லா பாரு, அங்கதான் இருக்கு ரெண்டு புருஷர் பீரோக்குள்ள. பிரைஸ் காட், ஹalleluya. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஹalleluya ஹalleluya. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட், ஹalleluya. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. என்று வாக்குரைத்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்குரைத்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அதி தீரக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. அதி தீரக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே, தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடங்களெல்லாம் நிறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனா இயேசுவை நடத்திடுமே. உன்னைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனா இயேசுவை நடத்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமா இன்றே நடந்திடுதே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமாய் இன்றே நடந்திடுவே. கர்த்தரிலே எல்லாம் செய்வாரே, உனக்கெதிராய் ஆயுதமாய்வாரே. கர்த்தரிலே எல்லாம் செய்வாரே, உனக்கெதிராய்
காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் கடத்திடுவே. காரிருளில் வீசிடுவே. கரி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே. காரிருளில் பேரொளி வீசிடுவே. கடந்திரவோ அழியாய் வந்தானோ. வல்லவரே அறவே நடத்திடுவே. கடந்திரவே அழியாய் வந்தானோ. வல்லவரே அறவே நடத்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லு பார்க்கலாம். அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே. நிச்சயமாய் இன்றே நடந்திடுவே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே. நிச்சயமாய் இன்றே நடந்திடுவே. கர்த்தரை யுத்தம் செய்வாரே. உனக்கு நிகரான ஆயுதமாய் நானே. கர்த்தரை யுத்தம் செய்வாரே. உனக்கு நிகரான ஆயுதமாய் நானே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். 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 நீ அற்புதம் கண்டிடுவாய். நீ அதிசயம் கண்டிடுவாய். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் கண்டிடுவாய். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் கண்டிடுவாய். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா, தேவன் செய்த அதிசயங்கள், தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக இந்த அருமையான சோதனை வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சாட்சியை நான் வெளிப்படும் போது அதில் சொல்லப்படுகிறது. எந்த ஸ்தோத்திரம் வனாந்தர பகுதியிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் எதற்கு, ஏன் இப்படி வந்து இந்த இடத்தை தெரிவு செய்தீர்கள் என்று ஒருத்தர் கேட்கும்போது அதற்கு அந்த ஊழியத்தை செய்கிற அந்த மகன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தது அழிக்க அல்ல, எங்களை ஆசீர்வதிக்க. ஏனென்றால் அவர் வனாந்தரத்தில் தான் ஸ்தோத்திரம் மக்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், நல்ல வஸ்திரம் தேயாமல் பழமையாக போகாமல் காத்துக்கொண்டார், ஆதரச்சு தேயாமல் காத்துக்கொண்டார், கால் வீங்காமல் காத்துக்கொண்டார், யுத்தங்களில் ஜெயம் கொடுத்தார். இப்படி வனாந்தரத்தில் வைத்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவரே எங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சாட்சியிட்டு சொன்னார்கள். ஆண்டவருடைய பிள்ளை, வனாந்தரம் என்றால் பயத்துக்குரியதல்ல, ஆண்டவருடைய மகிமைக்குரியது. வனாந்தரத்தை ஆண்டவர் தண்ணீர் தரமாக மாற்றுகிற வளமுள்ள தெய்வம். வனாந்தரமான நமது வாழ்க்கை வயல்வெளியாக அது மாறப்போகிறது. அதனாலதான் தேவன் சொல்லுகிற காலமே இந்த வார்த்தையை நமக்கு வலியுறுத்துகிறார். இதை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய்.
உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வாலி தீரக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் மறைந்தே போகுமே, இடர்களெல்லாம் மறைந்தே போய்விடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நிச்சயமாக நீ அற்புதம் கண்டிடுவா. நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, எங்கே அதிசயத்தை காணப்படுவார்? வனாந்தரத்திலே, வனாந்தர பாதையிலே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த வனாந்தரமான பாதையிலே தேவனை இன்னைக்கு நம்மை அதிசயங்களை காணப்படும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு விசை, ஆண்டவரே என் வனாந்தர வாழ்க்கையிலே நீர் அதிசயமாய், நீ அற்புதமாய் என்னோடு பயணம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் நடுவில் பெரியவராய் விருந்தைகளை நடத்துகிறவரே, சாவராதியானவ கந்தரவிலா ஓரவதியானவ சகதர சாரிவரதுரமா சந்தனா. ஹல்லேலூயா. ரிமரமனகன ஓ ஷரதுன ரிமனகன மரமரம ஓ ஷரதுனி விட்டடனி. உன்னை வாலாக்காமல் கேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் கேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் கேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் கேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுவாங்களா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்திடுவா, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடிடுவே, உன்னை கண்டு விலகி ஓடிடுவே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம்
Oh Jesus, hallelujah. Oh Ragila Mara Kadera Moshakala Ribana. Isya Ribina Hadari Bisakura. Amen, hallelujah. Oh Ramana Sharavadana Rigandara. Amen, hallelujah. Kurivundavana. Oh Kavayumai Bergumena. Hallelujah. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Hallelujah. ஆசீர்வதியும் எல்லா தடையிலும் நீக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம். சகோதரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பதினேழு 16. ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. தேவன் இங்கே சொல்கிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிப்போம். ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போகாம, இல்லை நான் உன்னை எவ்விதமாக ஆசீர்வதிக்க போறேன்னு அந்த விளக்கி சொல்றாரு பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனுஷனை கரைப்பிடித்துட்டாருன்னா அவனை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஸ்தோத்திரம். அவருக்கு அதுக்காக தான் அவர் வேலையாக தான். ஸ்தோத்திரம். 2:24 நம்ம படிக்கிறோம்ல, என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு ரொம்ப பிரியமாக கண்டேன்னு சொல்றேன். அவ்வளோதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம். ஸ்தோத்திரம். அதனால இங்கே அவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா, ஆமா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம்கிட்ட அவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஸ்தோத்திரம் 9 ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது நீயும் உனக்கு தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்படி ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா 16வது வசனத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் தன் மனைவியை ஆசீர்வதிக்க போறத ஆபிரகாம்கிட்ட சொல்றார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இது ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு அதிசயமா இல்லை. ஸ்தோத்திரம். யாருக்கிட்டையாவது மனைவி ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறானா? ஸ்தோத்திரம். வேற யார்கிட்டையாவது உன் மனைவியை நான் அப்படி ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு எந்த புருஷர்கிட்டையாவது சொல்லியிருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எப்படி ஆபிரகாம்கிட்ட மாத்திரம் சொல்றாரு, நான் சாராயை நான் ஆசீர்வதிக்க போறேன், நான் ஸ்தோத்திரம் அவளாலே ஒரு சந்ததி உருவாக்குது, ராஜாக்கள்லாம் அவங்களால உருவாக்க போறாங்க என்றெல்லாம் வரிசையாக சொல்றாரு பாருங்க. அப்படி சந்ததி தலைமுறை தலைமுறையாக வரப்போறதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. இப்படி நடக்க போகுது என்றெல்லாம் சொல்லுகிறாரு பாருங்க. சோதரன், நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும்? சோதரன். எப்படி புருஷன்கிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறாரு, உன் மனைவியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி ஆச்சரியமாக இருக்கு பாருங்க, அதிசயமாக இருக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய இந்த காரியம் கடைசியில் யோசேப்பிட்ட போய் முடியுது. யோசேப்பிட்ட போய் சொல்கிறேன். யோசேப்பிட்ட போய் தேவதூதன் பேசுகிறேன். எப்படி பேசுகிறாரு பாருங்க. நான் ஸ்தோத்திரம் உன்னுடைய ஸ்தோத்திர மனைவியாக்கி மரியாதை சேர்த்துக்கல, நீ ஐயப்படாத, அவள்கிட்ட இருந்து என்ன செய்ய ஒரு தேவகுமாரன் வெளிப்பட போறாருங்கிற காரியத்தை எவ்வளோ அருமையாக சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு நற்சாட்சிகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சிரமம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயங்கர ரிப்போர்ட்ஸ் தான் நிறையா வருது பெண்களை குறித்து. ரொம்ப ஸ்தோத்திரம். என் மனைவி சரியில்லை, அப்படி பேசுகிறா, இப்படி பேசுகிறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா அப்படின்னு தான் வருதே தவிர, ஆனால் இங்கே ஸ்தோத்திரம் ஆபிரகாம் அல்லது யோசேப்பு இவங்களெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எடுக்க பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். யோசேப்பு அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு. எடுக்கலையா? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தமா. அல்லேலூயா. எப்படி செய்றார் பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனைவியை குறித்து யோசேப்பிட்ட பேசுறார். ஸ்தோத்திரம். இங்கே சாராளை குறித்து ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
உன் மனைவி ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சந்ததியில மனைவிமார்களை ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவ திட்டம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஆமா, பேஸ்மெண்ட் பேசிக்கே அப்படி தான் வருது. அவர் உன் மனைவி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். அவர் சொன்னதா செய்யும் போது நான் அவனை கைவிடுவதில்லைன்னு யாக்கோபு சொன்னார். அந்த மாதிரி இங்கே பாருங்க, ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஸ்தோத்திரம். கரெக்டாக அந்த அம்மாவை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். சாராளை கர்த்தர் அருமையாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆவியான ஒரு தெளிவாக நடத்துகிறார். இன்னைக்கு ஒரு தெளிவு நமக்குள்ள வேணும். ஸ்தோத்திரம். மனைவிமார்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இறங்கி வந்து ஒரு புருஷன்ட்ட வந்து மனைவியை பற்றி ஆண்டவர் பேசுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. ஒரு மனைவிட்ட வந்து மனைவியை குறித்து புருஷன்ட்ட வந்து எவ்வளோ அருமையாக பேசுகிறார். ஸ்தோத்திரம். யோசேப்பு கிட்ட வந்து அந்த மரியாதை கொடுத்து எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு பாருங்க. எவ்வளோ பேசுகிறாரு. ஸ்தோத்திரம். எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரெண்டே விடத்துக்கு மனசு இல்லை. ஏமா ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமானவங்க. யாரு? யோசேப்பு, மரியாள், ஆபிரகாம், சாரா. ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிமார்கள். ஆனாலும் இந்த சந்ததி ஆண்டவர் விடலை. அப்படின்னா தாவீதின் குமாரர்கள். ஸ்தோத்திரம். இவரே தாவீதின் ஸ்தோத்திரம். அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். இப்போ படிங்க, திரும்ப படிங்க. நீங்க படிச்சன மத்தேயு படிங்க. பார்த்தீங்களா? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. ஸ்தோத்திரம். யாரு? ஆமா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் மரியாளுக்காக பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு பேசுறாரு. அவன் அப்படியே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மரியாளை பற்றி பேசுறாரு. ஆனால் அந்த மரியாளும் யார் தான்? தாவீதின் குமார்த்தி தான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமாம். இவன் சாலோமன் வரிசையில் நம்ம யோசேப்பு வராரு. மரியாள் வந்து நாத்தான் வரிசையில் வராங்க. அவ்வளோதான். நாத்தான் என்று சொல்லுகிறது அவருடைய ஸ்தோத்திரம் தாவீதுடைய இன்னொரு மகன், பச்சைபாலுக்கு பிறந்த ஒரு குமாரன். ஸ்தோத்திரம். பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆக ரெண்டு பேரையும் விடலை பாருங்க. ரெண்டு பேருடைய சந்ததியிலையும் ஆண்டவர் ஒரே மாதிரியாக தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஸ்தோத்திரம். அப்படின்னா சாலோமன், நாத்தான். சாலோமன் வகையில் யோசேப்பும், நாத்தான் வகையில் மரியாளும் வராங்க. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் ஒரே சந்ததியில் தான் வராங்க. ஒரே குடும்பத்தில் தான் உருவாகும். சோதனை பார்த்தீங்களா? ஒரே குடும்பத்திலேருந்து அப்படியே வராங்க. அவனை பெற்றான்னு மாறி வருகிறது. ஆகவே அந்த சந்ததியில் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்ய, சாலோமனையும் நாத்தானையும் அவர் என்ன செய்யல, விடலை. அல்லேலூயா. யோனத்தானா? ஸ்தோத்திரம். சொன்னபடி பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேதின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சாலமனின் குமாரன், சாலமன் ஹசனின் குமாரன். ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் வருகிறது. நீங்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் யோசேப்பின் நீங்க 31 படிங்க. 31 படிங்க. எலியாக்கிம் மலையாவின் குமாரன், ஓகே, நாத்தான் தாவீதின் குமாரன். சோத்திரம். ஆமா, சொல்லுங்க. நாத்தான் யார் குமாரன்? தாவீதின் குமாரன். அல்லேலூயா. ஆமா, தாவீது ஈசாயின் குமாரன். இது வந்து யார் வரிசையில் வருது அப்படின்னா மரியாள் வரிசையில் வருது. மரியாள் வரிசையில் வருது. அதில் வந்து இப்ரே பைபிளில் வந்து நமக்கு கரெக்டாக அவங்க மரியாள் வரும். இதில் வந்து திரும்ப யோசேப்புன்னு வருது. ஆனால் இப்போ யோசேப்பு என்கிற அந்த தலைப்பு மாறிட்டே இருக்கும். யோசேப்புனா அவங்க தகப்பன்மார்களாக மாறிடுவாங்க.
மத்தையில் வரும்போது வேற தகப்பன சொல்லுவாங்க, இங்கே வரும்போது மரியாள் தகப்பன சொல்லுவாங்க. மரியாள் வர இடத்துல யோசேப்பு வருவார். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நான் பார்க்கும்போது நாத்தானின் குமாரன் யாரு? ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் நாத்தான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம், இதில் அப்படிதான் நாத்தானின் குமாரன் நாத்தான், தாவீதின் குமாரன். சொல்லுங்க, நாத்தான் யாரு? தாவீதின் குமாரன். ஸ்தோத்திரம். அப்ப சாலோமனோட யோசேப்பு வருகிறார், இந்த நாத்தானோடு மரியாள் வருகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், இரண்டு சந்ததியுமே கூட அவர் என்ன செய்யறாரு பாருங்க, ரெண்டு பேரையும் கரெக்டாக நடத்திட்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். ஆமாம், புருஷர்கள்ட்ட மனைவியை பற்றி நல்லா அருமையாக பேசுகிறேன், நல்லா அருமையாக சொல்கிறாரு பாருங்க. இங்கே ஸ்தோத்திரம், ஆபிரகாம்கிட்டே வரிசையாக பேசிட்டே வர்றாரு. சாராளன் அப்படிலாம் ஆசீர்வதிப்போம்பா அப்படிலாம் சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி சாராளுடைய வர்க்கத்தில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு அதில் தான் சாலமன்லாம் வர ஆரம்பிச்சுங்க. ராஜாக்கள்லாம் தோன்றுறாங்க, வரிசையாக வராங்க. ஸ்தோத்திரம், இதெல்லாம் சாராளுடைய சந்ததியில் வரிசையாக வராங்க. சொன்னதை செய்யாமல் விட மாட்டாருங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, சொன்னதை கரெக்டாக செஞ்சிருவாருங்க. அதனால தான் அவர் சொல்ல ஸ்தோத்திரம் ஆகும், என்னெல்லாம் சொல்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் சொன்ன காரியத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார் பாருங்க, நிறைவேற்றினாரு. அதே மாதிரி யோசேப்பிட்ட போய் பேசுறாரு, அப்பா மரியாதை சேர்த்துக்கல எப்படானப்பா ஆமா என்று விளக்கமாக சொல்றாரு. மரியாதை குறித்து தெளிவாக பேசுறாரு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நம்ம சந்ததியில் பெண்களுக்கு தேவன் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமாம், தாவீதின் வம்சத்தில், ஆமாம், தாவீதனுடைய அந்த வரலாற்றில் பார்க்கும்போது பெண்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். ஆனால் பெண்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். கொடுத்து அவங்க நல்ல எல்லா விஷயத்திலும் அவங்க தலையிடணும், அவங்க எல்லா விஷயத்திலையும் உயர்ந்து வரணும், மகிமையாக வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெண்களை அற்பமான எண்ணல, உங்களை வச்சு நான் ஒரு சந்ததியை உருவாக்க போறேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஆமாம், அப்படிதான் அவர் அவ்வளோ அருமையாக சொல்றாரு. ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாம்கிட்ட சொன்னது, அந்த யோசேப்பிட்ட சொன்னதையும் இன்னும் சிலர்ட்டையும் சொல்லியிருக்கிறார். இப்படி பெண்கள் மேலே ஒரு நல்ல ஸ்தோத்திரம் ஒரு எண்ணம் கொண்டவர் நம்ம ஆண்டவர். ஏன்னா படைச்சது அவர் தானே, அவர் தானே ஆசீர்வதிக்கணும், வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியும்? அதனால் அவர் தான் படைச்சு, அவர் தான் உருவாக்கி இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு பெண்களையும் கத்தரனைக்கும் உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் எல்லாரும், அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாங்க. பார்த்தீங்களா? புருஷனை கூட ஸ்தோத்திரம், புருஷன்கிட்ட கத்தர் பேசுறதோட சரி. ஆனால் பெண்கள் மேலே தேவன் வச்சிருக்கிற நம்பிக்கை பெரிய நம்பிக்கை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய நம்பிக்கை அவங்க மேலே, பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் என்னது? ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வரிசையாக படிச்சுட்டோம். ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவர் நம்பி அநேக விஷயங்களை சொல்லுகிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால பெண்கள் விஷயங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய அன்பு வைத்திருக்கிறார், பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். அன்புங்கிறத விட நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு புத்தி உள்ள ஒரு பெண்ணா ஒரு வீட்டை நம்ம கட்டுறோமோ அந்த அளவுக்கு இடிக்கிறதுக்கு சம உரிமையை அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை திரும்ப எப்படி வருது பாருங்க. முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்ன்றாரு. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்றாரு? புத்தி இல்லாதவள் தன் கையினால் அதை இடிப்பாள்னு சொல்லியிருக்காரு. அப்ப ரெண்டு காரியமும் சொல்றாரு. அதனால சோதரன், எது நல்லதுன்னு பார்த்து அதை பெண்கள் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். சோதரன், எது நல்லதுன்னு பார்த்து பெண்கள் அதை எடுத்துக்கணும். சோதரன், வீடு கட்டுற வேலை தான் நம்ம வேலை, இடிக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. அப்படி ஒரு விசுவாசம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க கட்டுறவங்களாவே மாறிடுவீங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இன்னைக்கு சில பேருடைய நாவு ஸ்தோத்திரம் ரொம்ப தீவிரமா இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில அது பிரவேசித்து அது பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி ஸ்தோத்திரம் இந்த நாவாலே கட்டின வீடெல்லாம் இடிக்கிற மாதிரி. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? சிலர் வீடு கட்டுவாங்க, சிலர் நாவாலே வீடு இடிப்பாங்க. ஸ்தோத்திரம். மேக்சிமம் நாவால தான் வீடு இடிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது வீடு இடிக்கிற ஆயுதம் என்று சொன்னால் பெண்களுக்கு அந்த நாவு தான். அந்த நாவை வச்சுதான் அநேக பெண்கள் என்ன செய்யறாங்க?
வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தை சந்திக்க முற்படுகிறார்கள். நிறைய சந்திப்பு சில பேருக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சில பேருக்கு அந்த பெண்களுடைய அந்த அணுகுமுறைகள், நடைமுறைகள், வார்த்தைகள், கிரியைகள் ஒரு புருஷனுக்கு அது சரியாக இருந்தால் அவங்களோட சரியாக பயணம் பண்ணுவாங்க. ஆனால் சில பேருக்கு அது சரியில்லைன்னு வச்சுக்கலேன், அவங்களோட பயணம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அநேக பெண்கள் இன்னைக்கு குணசாலிகளாக இருந்ததுண்டு. ஆனால் அவன் எல்லாரையும் பார்க்க நீ மேற்பட்டவள் என்று நீதிமொழிகள் 31 பார்க்குறோம். அவன் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. எடுத்துட்டீங்களா? அது இல்லை அது ஓகே. கடைசியில் அவள் பிள்ளைகள் எழும்பி அவனை பாக்கியவதி என்று சொல்கிறார். ஆமாம், அவருடைய பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்று சொல்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு. பாருங்கள் என்ன சொல்ற பாருங்க. அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று. எப்படி பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எப்படி புகழ்றான் பாருங்க. அந்த புருஷன் எப்படி புகழ்றான் பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் இந்த ஆபிரகாம் சந்தையில் வந்தவங்க தான். ஆபிரகாம் சந்தையில் வந்ததுனால அப்படி ஒரு புகழ்ச்சியான வச்சிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஸ்திரீகளை என்ன செய்யணும்? புருஷர்கள் அந்த மாதிரி புகழணும். எல்லா காலங்களிலும் புகழணும். அல்லேலூயா. சில ஆண்கள் பெண்களை, ஸ்திரீகளை அப்படின்னா மனைவிமார்களை நல்லா நேசிப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது இடிபாடுகள் வரும்போது, சிக்கல் வரும்போது, யாரையும் வரும்போது என்ன செய்வாங்க? கதறுவாங்க. ஐயோ, இப்படியெல்லாம் நம்ம இருந்தோமே, இப்படியெல்லாம் செஞ்சோமே, இன்னைக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ரொம்ப மனப்பூர்வமாக எழுவாங்க. ஏன்னா அந்த உயிரோடு இருக்கும்போது இருக்கிற அந்த அருமை இறந்த பிறகு மாறிடும்ல. இறந்த பிறகு ஒரு வித்தியாசமான காரியம் வந்துடும். உயிரோடு இருக்கும்போது யாரை பற்றி யாரும் என்ன செய்யறதில்லை, கவலைப்படுறதில்லை. யாரை பற்றி ஒரு உண்மையான அன்பு கூறணும், நம்ம அன்பாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும் அப்படிலாம் அதிகமாக நினைக்கிறது இல்லை. ஆனால் அவங்க ஒரு வேளை உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ பாடுபடுவாங்க பாருங்க. அழுவாங்க, கதறுவாங்க, நினச்சி வேதனைப்படுவாங்க. நினச்சி வேதனைப்படுவாங்க. கொஞ்சம் வேதனை இல்லை, அவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஆனால் அது உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சரி நம்ம இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவு இருக்க மாட்டேங்குது. அந்த அறிவு இருக்க மாட்டேங்குது. அதில் நிறைய பிரச்சனைகளை மாற்றுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி போன பிறகு, ஒரு ஆள் போன பிறகு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அது உயிரோடு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக, சமாதானமாக விட்டு கொடுத்து அப்படி போனால அது முடியல பாருங்க. அநேக ஸ்திரீகளுக்கு முடியாது, சில இடங்களில் புருஷருக்கு முடியாது. ஆக மொத்தத்தில் எல்லாம் அப்படிதான். சில வீடுகளில் அப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த பஸ்லலாம் போகும்போது பாருங்கள், சில பஸ்லலாம் போவேன், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை. இது ஒரு பயணம் தேவையான்ற இந்த ஒரு பயணம் தேவையா? யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி புருஷனும் பொண்டாட்டி அப்படியே அந்த நம்ம பாஷையில் சொல்லுவாங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே அசையாமல் அப்படியே இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த பஸ்ஸில் போய் உட்காந்துலேருந்து இறங்குற வரைக்கும் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு வார்த்தை இருக்காது. அப்படியே இவங்க பாட்டு தூங்குவாங்க, அவங்க பாட்டு தூங்குவாங்க. இது என்னையா குடும்பம்? இதுக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினாரு. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் சில குடும்பங்களை பார்த்துருக்கேன். சில குடும்பங்கள் புருஷனை ரொம்ப அவமதிக்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. அப்போ புருஷனுடைய மனசு அவங்களுடைய இணைஞ்சு போகாது. ரொம்ப ஆடம்பரமாக சில மனைவிமார்கள் மாறும்போது புருஷர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, ஆனால் மனைவி இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு வேதனையை வச்சுருப்பாங்க. ஆனால் அதே இன்னும் சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, இவனேடி கட்டிக்கிட்டேன், இவனேடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த மனைவி அந்த புருஷனை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க.
அவங்க அந்த புருஷனுடைய வானிலே அவங்க போவாங்க. நான் அதை பார்த்துட்ருக்கேன். சில குடும்பங்கள் எல்லாம் அப்படியே பார்ப்பேன், ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். இவங்க எப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் குடும்பத்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்ப்பேன். ஆனால் எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு இருக்கிற அளவுக்கும் உனக்கு இருக்கிற காரியத்துக்கும் நீ எப்படி அவங்க கூட போன, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ விட்டு கொடுக்க மாட்டான். விட்டு கொடுக்காம அந்த புருஷனோட பயணம் செய்வான். சில புருஷர்கள் அவங்க கூட பயணம் செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எனக்கு வாழ்க்கை அவ்வளோதான், எனக்கு வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு அவங்க நினச்சிடுறாங்க. நினச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க பயணம் பண்ணுறாங்க. சில குடும்பங்களை கத்திர வீதமாய் கத்தருக்குள் நடத்தி வருகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதனாலே சில பேர் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தில் ஒருமனை இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் அந்த புருஷனோட இணைஞ்சு போகிறதுக்கு சாதாரணமாக தெரியும். இருக்கிறாங்க. சில நேரங்களில் ரொம்ப பெருமையாக ரொம்ப புருஷன் என்னதை விட சில நேரத்தில் நம்ம வளரும் போது, பெண்கள் வளரும் போது அது புருஷனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் செய்யணும். எல்லா சூழ்நிலையும் அவங்க ஒரு மனைவி அழகு பார்க்கணும். அழகு பார்த்து ரொம்ப அப்படி ரொம்ப விசாரிக்கணும். எனக்கு 100 குடும்பத்தை நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த லேடி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த புருஷன் ரொம்ப அருமையாக இருப்பார். ஆனால் அவங்க போகும்போது எல்லாரும் பொறாப்படுவாங்க. ரெண்டாவது புருஷன் 2 பேரும் சேர்ந்தா போவாங்க. புருஷனும் அழகாக இருப்பார், மனைவியும் அழகாக இருப்பாங்க. 2 பேரும் வண்டியெல்லாம் போகும்போது நல்லா சேர்ந்து ரொம்ப அழகாக போவாங்க. எல்லாரும் கண்ணு வைப்பாங்க. அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய பயணங்கள். ரொம்ப கண்ணு வைப்பாங்க. மனைவி நல்ல எப்போ வெளியே வந்தாலும் மனைவி நியூ ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் தான், ஜோடியாக மேக்ஸாக எல்லாம் பண்ணி அழகாக புருஷன் கூட வருவாங்க. ஆனாலும் பாருங்க, அது மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது சரியாக தெரியல. எனக்கு கூட சில நேரத்தில் அவங்களுக்கு போய் சொல்லலாமா, அவங்ககிட்ட இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, எல்லாம் கண் அடிப்பாங்க, நம்ம சொல்லால் கொள்வாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு எண்ணம்லாம் வரும். ஆனால் அது பிரத்தியா இல்லை, ஆண்டோடைய பிள்ளையாக தான் போய் சொல்லிடலாம். என்ன பண்ணுறது, நமக்கு இதெல்லாம் பேச முடியாதுல்ல. அடுத்தவங்கள்ட்ட போய் நீ இப்படியெல்லாம் பண்ணாது அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால் எனக்கு சொல்ல முடியல, ஆனாலும் பேச முடியல. ஆனாலும் திடீர்னு கேள்விப்படுறேன், அந்த அவ்வளோ நல்லா அருமையாக போன அந்த புருஷன் இறந்து போயிட்டார். சின்ன வயசுலேயே இறந்துட்டார். உணர்ந்த மனைவி இப்போ ஒரு விடோவாக இருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் இருந்த நாட்களில் எல்லாம் அவ்வளோ ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப தீவிரமாக, நல்ல ஆடம்பரமாக, நல்ல அருமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு. அது எல்லாரும் இப்போ ரொம்ப எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பார்த்தவங்கெல்லாம் கேள்விப்பட்டவங்களாம் அப்பயே நினச்சேன் இப்படி ஆகும்னு அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் எங்கெங்கே மறைஞ்சி வாழணுமோ அங்கங்கே மறைஞ்சி வாழ கற்றுக்கணும். எப்போதும் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ம காட்ட முடியாது. இப்போ கர்த்தர் சொல்லணும், எலியா நீ ஆகாப்புக்கு கொண்டு போய் காம்பி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது கேட்கணும். இந்த ராஜா கூப்பிடுறாரு, ஏன் வசதி வா, நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வா, என்னுடைய தோழர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்று நான் காமிக்கணும், என் மனைவி வசதின்னு சொல்லணும், வா காமிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை அப்போ சொல்கிறான், நான் வரமாட்டேன்றான். பாருங்க, அவன் வரமாட்டேன்றான். பார்த்தீங்களா, வர வேண்டிய இடத்துக்கு வரணும், வா, தேவையில்லாத இடத்துல போய் நின்றுட்டு கூடாது. இப்போ வெள்ள எவ்வளோ சூழ்நிலை பாருங்க. இப்போ புருஷன் மனைவி அப்படின்னா எல்லாரும் பார்த்தோன்னே சொல்லணும், இவங்க புருஷன் மனைவின்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும். எளிய நிலைமையில புருஷன்னா எளிய நிலைமையில புருஷனோட போகணும். நம்ம டிப்டாப்பாக போயிட்டு இருந்தால் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. புருஷனோட இருதயமும் ரொம்ப உள்ள ஒரு வேதனையாக இருக்கும். என்னுடைய மனைவி அழகாக இருக்கிறான்னு அவருக்கு தான் தெரியணும், உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கண்ணது அவர். அந்த மாதிரி சில புருஷர்கள் விரும்புவாங்க. தான் மனைவி தனக்கு தான் அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஊருக்கெல்லாம் அழகாக காமிக்கிறதுக்கு எந்த புருஷனும் செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த புத்தி வராது. ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபடும் போது தான் அந்த எண்ணம், அந்த புத்தி எல்லாம் அப்போ தான் வரும். அது வரைக்கும் வராது. என்ன சொல்லி பாருங்க, நடக்கவே நடக்காது. நான் அப்படி தான் போவேன், நான் அப்படி தான் இருப்பேன்னே சொல்லுவாங்க. பேசினா அவ்வளோதான், நம்ம தோற்று போயிடும். ஆனால் அப்படி பேச முடியாது. நான் சொன்ன ஃபேமிலி எல்லாரும் கண் வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய பயணங்கள் இருந்தது. என்னாச்சு? பாருங்க, என்னாச்சு? ஏதோ வாழணுங்க, வாழணும்.
எல்லாரும் மெச்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்து நல்ல பண்புகளை வெளிப்படுத்தி நல்ல காரியங்களை சொல்லி அவங்களோடு பயணம் செய்யணும். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட்டுட்டு மேலோட்டமா நான் ஆடையில மாத்திரம்தான் நான் பெருசா இருப்பேன், மீறி எல்லாத்துலேயும் நான் வீக்காக இருப்பேன்னா என்னங்க அர்த்தம்? ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம், பெருமை என்று சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமான ஒரு கிரியைகள். தேவனே விரும்பாத போது சோதரன் சில இடங்களில் கண்ட புருஷன் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்களோடு பயணம் செய்யணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோடு நீங்கள் பயணம் செய்யணும். ஒவ்வொரு மனைவிமார்களும் உங்கள் வீட்டுக்காரை நல்லா கனப்படுத்துங்க. அவங்களோடு நீங்கள் பயணம் செய்யுங்க. அவங்க விரும்பி ஒரு காரியம் செய்ய சொல்லணும். இந்த ஆடையை நீ அணி அப்படின்னு சொல்லணும், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். எல்லா புருஷனுக்கும் ஆசை இருக்குங்க, என் மனைவி நல்லா இருக்கணும், நல்லா அருமையாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் அதையும் மிஞ்சி நான் நல்லா இருக்கணும்னு போற பாருங்க, அதுதான் தப்பு. ஸ்தோத்திரம். அதுதான் தப்பு. ஸ்தோத்திரம். என்னைக்கு ஒருத்தன் கழுத்தை நீற்றமோ அன்னையிலிருந்து அவனுடைய விருப்பம் செய்கிறவளானா அந்த மனைவி இருக்கணுமே தவிர அவளுக்கு சொந்த விருப்பம்லாம் அவளை தனிமையாக இருக்கிற நாளில் இருந்ததோட முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அந்த குடும்பம் தாங்க பரலோகம், அந்த குடும்பம் தான் ஹெவன், அந்த குடும்பம் தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஸ்தோத்திரம். நான் என் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லணும். என் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி தான் நான் செய்வேன் அப்படி சொல்லணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு கர்த்தர் தேடுகிறார். அதனால தான் ஆபிரகாம் ஸ்தோத்திரம், ஆபிரகாமை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, உன் மனைவியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்டான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. யோசேப்பிட்ட சொல்கிறாரு, ஏய் உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாத. ஆமாம், அவளுக்கிட்ட வளர்றது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு புருஷன்மார்கள்ட்டையும் ஆண்டவர் இன்னைக்கு அப்படி தரிசனம் கொண்டு பேசினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு புருஷன்கிட்டையும் ஆண்டவர் பேசணும். மனைவியை குறித்து, உன் மனைவியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் மனைவியை நான் வழிநடத்த போகிறேன், உன் மனைவியை நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு புருஷன்கிட்டையும் ஆண்டவர் மனைவியை குறித்தும் அவளுடைய வாழ்க்கை குறித்தும் அவளுடைய எதிர்காலத்தை குறித்தும் பேசணும். அப்படிப்பட்ட மனைவிமார்களாக ஒவ்வொரு புருஷனுக்கும் அமைய இந்த கால வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. உங்களுடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you.